வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம கிழக்கு பார்த்த வீட்டு பிளான் பார்க்கலாம். அது வந்து 22க்கு 26ங்கிற டூப்ளெக்ஸ் பிளான். அது இந்த நார்மல் வீட்டு பிளானோட டூப்ளெக்ஸ் பிளான் தான் நிறையா நான் போட்டிருக்கேன் வீடியோவில். என்ன காரணம்னா பார்த்தீங்கன்னா, நார்மல் பிளானில் சின்ன இடங்கள்ல நார்மலாக நம்மளோட ரூம்ஸ் எல்லாம் ஒரே இதில் பண்ணிட்டோம்னா வீடு வந்து ஆப்செட் இல்லாமல் குறுகலாக இருக்கும். பக்கத்தில் அவங்க வீடு கட்டும்போது அதே மாதிரி கட்டினாங்கன்னா நமக்கு வெண்டிலேஷன்லாம் கிடைக்காது. அதனால் ஆப்செட் விட்டு காட்டுற மாதிரி நான் வந்து வீட்டு பிளான்லாம் போடுறேன். நீங்கள் வந்து எப்போதும் உங்கள்ட்ட இருக்கிற இடங்கள்ல நம்ம வந்து ஒரு 60% பிளானை வந்து வீடு கட்டிட்டு 30% ஓப்பன் ஏரியா வர்ற மாதிரி பண்ணிக்கணும். நம்ம உயரமாக போகும்போது வெண்டிலேஷன்லாம் இருக்கும், ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். அதே நேரத்தில் நம்ம வந்து கீழே மேலே உள்ளறைய ஸ்டெப்ஸ் ஏறி போகிறது வந்து சேஃப்டியாகவும் இருக்கும். உள்ளறைய ஸ்டெப்ஸ் இருக்கிறது அது சிட்டி லைஃப்பில் மேலே கீழே ஏறி இறங்கும் போது நமக்கு ஒரு எக்ஸசைஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி காரணங்களுக்காக நான் டூப்ளெக்ஸ் மூவ் பண்றேன். வீட்டில் ஆள் இல்லாத போது லேடிஸ் இருந்தாங்கன்னா, தனியாக இருந்தாங்கன்னா ஒரு பாதுகாப்பாக இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே மேலே கீழே ஏறி போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. வெளியில் ஸ்டேர்கேஸ் வைக்காம அந்த டிசைன் பண்ணுறது. இந்த டூப்ளெக்ஸ் பிளான்ல வந்து நம்ம மேக்ஸிமம் நல்ல நம்மளோட சின்ன இடமா இருந்தாலும் நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ்ல ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம். நான் நிறைய வீட்டு பிளான்லாம் போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். அந்த வீட்டு பிளான்லாம் பாருங்கள். உங்களுக்கு அதில் வீட்டு பிளான் இல்லைன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் 15 லட்ச ரூபா கீழே வீடு கட்டுறவங்களா இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எழுதுங்க. அந்த வீட்டோட பிளான் வந்து எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு பிளானத்தை வந்து கண்டிப்பாக நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன். அதே இடத்துல 15 லட்ச ரூபாய் மேலே வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்பு கொண்டு இந்த டிராயிங்ஸ்லாம் வாங்கிக்கோங்க. இப்போ அந்த வீட்டு பிளானை பற்றி பார்க்கலாம் வாங்க. மேலே மேற்கு, கீழே வந்து கிழக்கு. இது கிழக்கு பார்த்த வாசப்படியில் வீடு. ஃப்ரண்ட்ல வரண்டா கொடுத்துருக்கேன். இது வந்து 4.25 12.25 அந்த மாதிரி வரண்டா கொடுத்துருக்கேன். எப்போதும் யூடியூப்ல போடுற பிளானுக்கெல்லாம் கார் பார்க்கிங்லாம் போடுறதில்ல. இது பட்ஜெட் வீடுங்கிறதுனால நான் கார் பார்க்கிங் இல்லாமல் வரண்டா கொடுத்துருக்கேன். உள்ளர என்ட்ரானிங்கனாக்கா லிவிங் ரூம் வருது. 11.5க்கு 12.5 சைஸ் லிவிங் ரூம் வருது. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டைனிங் வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா 9க்கு 7 அந்த மாதிரி சைஸில் டைனிங் வருது. கிச்சன் பார்த்தீங்கன்னாக்கா சவுத்து ஈஸ்ட் கார்னரில் அக்னி மூலையில் கிச்சன் வருது. கிச்சனுக்கும் டைனிங் இடையில நான் வால் கொடுக்கல. ஓப்பனாக கொடுக்கும் போது நமக்கு நல்லா இருக்கும். நிறையா வீடுகள்லாம் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து சொந்த வீடுங்கிறதுனால யாரும் இப்போ விசிட்டர்ஸ்லாம் பெரிய அளவு உள்ளே வர்றதுனால நம்ம இந்த மாதிரி ஓப்பன் கிச்சன் கொடுக்கலாம். இதனால லைட்டிங் வெண்டிலேஷன் இருக்கும், ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். வீடு பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும். சின்ன வீடாக இருந்தாலும் அந்த மாதிரி அமைப்புக்காக கிச்சன் வந்து 8க்கு 7 அது மாதிரி கொடுத்துருக்கேன். உள்ளே வந்து அடுத்து வந்து மாஸ்டர் பெட்ரூமு சவுத்து வெஸ்ட்டில் 11க்கு 10 அந்த மாதிரி சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து அட்டாச் டாய்லெட்டும் கொடுக்கலாம். அதே நேரத்தில் இது காமன் டாய்லெட்டாக கொடுத்துருக்கேன். ஸ்டேர் கேஸை வந்து டாய்லெட்டை கொடுக்காம கொஞ்சம் தள்ளி உள்ளர வச்சு அதில் வந்து காம்பாக்டாக டிசைன் பண்ணியிருக்கேன். லிவிங்க்கும் டாய்லெட்டுக்கு இடையில ஸ்டேர் கேஸ் ஏரியா வரும். அது வந்து ஒரு சைடு ஏறி போகிறதுனால கீழே வந்து 7 அடிக்கு மேலே தான் வந்து ஸ்டெப்ஸு போகுது. அதனால அந்த ஏரியாவில் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். டாப் லைனில் உள்ள இடம்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். வாஷிங் மிஷின் வைக்கலாம், ஏதாவது ஸ்டோரேஜ் வைக்கலாம், அந்த மாதிரி இடங்கள்லாம் பயன்படுத்தலாம். டாய்லெட் பக்கத்தில் இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம வந்து வாஷிங் மிஷின் அந்த இடத்துல வச்சுக்கலாம். அந்த மாதிரி அமைப்பு பண்ணிக்கலாம். டாய்லெட் பார்த்தீங்கன்னாக்கா 4க்கு 8.25 அந்த மாதிரி வருது. இப்போ பார்த்தீங்களா கிரவுண்ட் ஃப்ளோர், அந்த ஃப்ளோரோட ஆப்ஷன் மாதிரி பண்ணியிருக்கேன். என்னன்னா வரண்டாவை வந்து பெருசு பண்ணியிருக்கேன். 7க்கு 12.25 அந்த மாதிரி வரண்டா கொடுத்துருக்கேன். ஏன்னா சில வீடுகளில் வந்து ஃப்ரண்ட்ல திண்ணை வந்து நல்லா பெருசாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஆப்ஷனுக்காக நான் வந்து இந்த மாதிரி வரண்டா பெருசு பண்ணி கொடுத்துருக்கேன். உள்ளே என்ட்ரானோன்னு ஒரு சின்ன லிவிங் ரூம் வருது. அது வந்து 7க்கு 12 வருது. மெஷர்மெண்ட்ல தப்பா இருக்கு. 12க்கு 7 அந்த மாதிரி வருது. அடுத்து டைனிங்ல பாத்தீங்கன்னாக்கா மாற்றம் கிடையாது, 9க்கு 7 தான். அதே மாதிரி சவுத் ஈஸ்ட்ல கிச்சன்ல வந்து 8க்கு 7 அந்த இதுல மாற்றம் இல்லை. மாஸ்டர் பெட்ரூம் இருக்கிற இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னாக்கா அந்த வாலை எடுத்துட்டு ஃபேமிலி லிவிங் ரூம் கொடுத்துருக்கேன். அது பாத்தீங்கன்னா 10க்கு 11 அந்த மாதிரி வருது. இப்போ 11க்கு 19 சைஸ்ல நமக்கு வந்து 11க்கு 17 சைஸ்ல ஹால் அண்ட் டைனிங் வருது. நல்லா பெருசா வருது. அதே மாதிரி காமன் பாத்ரூம் வந்து ஸ்டேர் கேஸ் ஏரியா அந்த பொசிஷன்ல அதே மாதிரி வச்சிருக்கேன். இப்போ ஒருவேளை கீழே வந்து பெட்ரூம் வேண்டாம், எனக்கு மேலே மட்டும் பெட்ரூம் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இந்த பிளானை பயன்படுத்திக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா எல் ஷேப்ல நல்லா பெரிய ஸ்பேஸ் இருக்கும். கிச்சன் ஒரு இடத்துல ஒதுங்கிடுது. வராண்டாவும் நல்லா பெருசா இருக்கு. ஃபேமிலிலாம் நிறைய விசிட்டர்ஸ்லாம் வரக்கூடியவங்கள ஃபேமிலியா இருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி வீடை பயன்படுத்திக்கலாம். கீழே வந்து ஹாலு, டைனிங்கு, கிச்சன் அந்த மாதிரி வந்துருது. டாய்லெட் வந்துருது. அதுக்கப்புறம் மேலே ஏறி போனோம்னா ஃபேமிலி லிவிங் ஏரியா வருது. அது பார்த்தீங்கன்னா 11க்கு 12 அந்த மாதிரி ஸ்கொயரா வருது. அடுத்து கீழே உள்ள வராண்டாவுக்கு மேலேயே பால்கனியில் நார்த் ஈஸ்ட் கார்னர்ல கொடுத்துருக்கேன். 4.25க்கு 12.25 அந்த மாதிரி வருது.
அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மாஸ்டர் பெட்ரூம் கீழே இந்த இடத்துல மேலே வந்து பெட்ரூம் 2 வருது, 10க்கு 11 அந்த மாதிரி சைஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து இப்போ கீழே காமனாக இருந்துச்சுன்னா இப்போ மேலே வந்து அட்டாச் பண்ணிட்டேன். அது சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 4க்கு 8.25 அந்த மாதிரி சைஸ் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் கொடுத்துருக்கேன். இது வந்து மத்தியில் வருது, சவுத் சைடு, 4க்கு 8 அந்த மாதிரி டாய்லெட் வருது. அடுத்து கீழே கிச்சன் இருந்ததுல அதுக்கு மேலே வந்து பெட்ரூம் 3 கொடுத்துருக்கேன். இது வந்து 8க்கு 9 அந்த மாதிரி சைஸில் வருது. இந்த வீடு வந்து ரொம்ப காம்பாக்டாக 20க்கு 22க்கு 26 சைஸில் 3 பெட்ரூம் வீடு, நல்லா சொபிஸ்டிகேட்டாக இருக்கும். கீழேயும் லிவிங் இருக்குது, மேலேயும் லிவிங் ஏரியா வருது, பால்கனிஸ் வருது, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம வந்து குறுகலான இடங்கள்ல நம்ம வந்து டூப்ளெக்ஸ் மாதிரி வீடியோ பிளான் பண்ணும்போது நமக்கு வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து எல்லாத்தையும் ஃபில்பில் பண்ணிக்கலாம். அதே இடத்துல லைட்டிங் வென்டிலேஷன்லாம் பக்காவாக பண்ணிக்கலாம். நம்ம இருக்கிற குறுகல இடங்கள்ல கீழே எல்லாத்தையும் பண்ணிக்கணும்னு நினைச்சோம்னா வெண்டிலேஷன்லாம் கிடைக்காது, ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி இருக்கும் வீடு. அதனால அதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம உயரமான வீடுகள் போகிறது நல்லது. ஓரளவு குறுகலான இடம் இருந்ததுன்னா மேலே மேலே வீட்டோட பிளான் பண்ணுறது நல்லது. அந்த மாதிரி பண்ணிக்க முயற்சி பண்ணணும். நாங்கள் வந்து சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஏரியாவில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி விருப்பம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க, நம்ம அதை பற்றி பேசுவோம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, பயனுள்ள இருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் அவங்களுக்கும் பயன்படட்டும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திப்போம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க, எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள். மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryambuilder.info சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.